சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதும் இன்றைய போட்டியில் வெற்றி யாருக்கு? இதற்கு முந்தைய போட்டிகளில் கணித்தது போலவே துல்லியமாக கணித்த பிரபல ஜோதிடர். போட்டிக்கு முன்பே ரிசல்ட்டை அறிவித்த ஜோதிடர். சவால் கணிப்பு. சிஎஸ்கே அணிக்கு முதல் வெற்றி கிடைக்குமா? அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி அதனுடைய இரண்டாவது போட்டியில் இன்றைய தினம் பஞ்சாப் அணியை எதிர்கொள்ள இருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்த சீசன் தொடங்கி சிஎஸ்கே அணிக்கு இரண்டாவது போட்டியாக கருதப்பட்டாலும் கூட இந்த போட்டிதான் சிஎஸ்கே அணியின் இந்த சீசனின் தலையெழுத்தையே முடிவு செய்ய போகும் போட்டி என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆமாங்க, அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த போட்டி சிஎஸ்கே அணியின் ஹோம் கிரவுண்டான சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே சொந்த மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியிலாவது சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றாக வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால்தான் சிஎஸ்கே அணியால் ஓரளவுக்கு இந்த சீசனில் இனிவரும் போட்டிகளிலும் சிறப்பாக விளையாட முடியும் என்ற நம்பிக்கை சிஎஸ்கே அணி வீரர்களுக்கும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் ஏற்படும். ஒருவேளை இன்று நடைபெறும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்றுவிட்டால் கண்டிப்பாக இதற்கு பிறகு சிஎஸ்கே அணி மீது சிஎஸ்கே ரசிகர்கள் பலருக்கும் நம்பிக்கை என்பது வெகுவாக குறைந்துவிடும். ஏனென்றால் சொந்த மைதானத்திலேயே வெற்றி பெற முடியவில்லை என்றால் கண்டிப்பாக அவே மைதானங்களில் சிஎஸ்கே அணியால் வெற்றி பெறவே முடியாது. அதிலும் கடந்த சீசனிலிருந்து இந்த சீசன் வரையிலும் சிஎஸ்கே அணி மோசமாகத்தான் விளையாடி வருகிறது. ஆகவே அந்த ஒரு நெகட்டிவான விஷயத்திலிருந்து மீண்டு வர வேண்டுமென்றால் சிஎஸ்கே அணிக்கு இன்றைய போட்டியில் வெற்றி என்பது கட்டாயம் கிடைத்தாக வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியால் வெற்றி பெற முடியுமா என்று தற்போது ஜோதிட கணிப்புகள் வெளியாகியிருக்கிறது. இந்த ஜோதிட கணிப்புகளின்படி பார்த்தால் இந்த இரு அணி கேப்டன்களின் ஜாதக கட்டப்படி இந்த போட்டி நடைபெறும் நாளான வெள்ளிக்கிழமை என்பது சிஎஸ்கே அணிக்குத்தான் சாதகமாக இருக்கிறது. அதாவது சிஎஸ்கே அணி கேப்டன் ருத்ராஜின் ஜாதக கட்டப்படி வெள்ளிக்கிழமை என்பது இவருக்குத்தான் ராஜயோகமாகும். அதுவே பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரின் ஜாதக கட்டப்படி வெள்ளிக்கிழமை என்பது அதிர்ஷ்டமில்லாத நாளாகும். ஆகவே இந்த போட்டி நடைபெறும் இன்றைய தினமான வெள்ளிக்கிழமை என்பது சிஎஸ்கே அணிக்குத்தான் மிக மிக சாதகமாக இருக்கப் போகிறது. அடுத்ததாக இந்த போட்டி நடைபெறும் தேதியான 3ஆம் தேதி என்பது இந்த இரு அணிக்குமே சாதகமாகத்தான் இருக்கிறது. இரு அணி கேப்டன்களின் ஜாதக கட்டங்களிலும் 3ஆம் எண் என்பது சிறந்த அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய எண்ணாகும். ஆகவே போட்டி நடைபெறும் தேதியின் அடிப்படையில் பார்த்தால் இரு அணிகளுமே அதிர்ஷ்டத்தில்தான் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த இரு அணி கேப்டன்களின் ராசியான நிறத்தின் அடிப்படையில் பார்த்தால் இருவருக்குமே இந்த போட்டியில் எதிரெதிர் அணிகளின் ஜெர்சியின் நிறம் என்பது உதவப்போவதில்லை. ஏனென்றால் இருவருக்குமே ஒரே நிறம்தான் அதிர்ஷ்ட நிறமாக இருக்கிறது. ருத்ராஜின் ஜாதக கட்டப்படியும் ஸ்ரேயஸ் ஐயரின் ஜாதக கட்டப்படியும் இவர்களுக்கு கருப்பு, நீலம், பச்சை போன்ற நிறங்கள்தான் அதிர்ஷ்டமான நிறமாகும். அதாவது இருவருக்குமே ஒரே நிறங்கள்தான் அதிர்ஷ்ட நிறங்களாகும். அப்படி பார்த்தால் இருவரின் ஜெர்சியின் நிறத்திலும், அதாவது இந்த இரு அணிகளின் ஜெர்சியின் நிறத்திலும் இந்த நிறங்கள் பெருவாரியாக கிடையாது. அப்படி பார்த்தால் இந்த விஷயத்தில் இந்த இரு அணிகளும் எந்தவித அதிர்ஷ்டத்தையும் பெறப்போவதில்லை. ஆக கிரிக்கெட் போட்டிகளின் வெற்றிகளை முடிவு செய்யும் இந்த 3 விஷயங்களான போட்டி நடைபெறும் கிழமை, போட்டி நடைபெறும் தேதி, எதிரணியின் ஜெர்சியின் நிறம் என்ற அடிப்படையில் பார்த்தால் சிஎஸ்கே அணிதான் கூடுதலாக அட்வான்டேஜ் எடுக்கிறது. கிழமை என்பதில் கூடுதல் அட்வான்டேஜ் என்பது சிஎஸ்கே அணிக்குத்தான் இருக்கிறது. மற்றபடி தேதியின் அடிப்படையில் 2 அணிகளுமே சமமாகத்தான் இருக்கிறது. நிறத்தின் அடிப்படையிலும் 2 அணிகளுமே சமமாகத்தான் இருக்கிறது. இதன் காரணமாக இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கே ஜோதிட கணிப்புகள் உறுதிப்படுத்துகிறது. அதே சமயம் இந்த இரு அணிகளில் உள்ள வீரர்களின் திறமைகளின் அடிப்படையில் பார்த்தால் சிஎஸ்கே அணியை விட பஞ்சாப் அணி வீரர்கள்தான் திறமை வாய்ந்த வீரர்களாக இருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகையால் வீரர்கள் அடிப்படையில் பார்த்தால் பஞ்சாப் அணியின் கைகள்தான் ஓங்கியிருக்கிறது. அதே சமயம் இந்த இரு அணிகளுக்கு எதிரான வெற்றி சதவீதம் என்ற அடிப்படையில் பார்த்தால் இதுவரையிலும் இந்த இரு அணிகளும் 16 போட்டிகளில் மொத்தமாக மோதியிருக்கிறது. அதில் சரிபாதியாக 8 போட்டிகளில் இரு அணிகளும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் கடைசியாக நடைபெற்ற 8 போட்டிகளில் மட்டும் 7 போட்டிகளில் பஞ்சாப் அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக அந்த ஒரு அட்வான்டேஜும் பஞ்சாப் அணிக்குத்தான் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இதில் கூடுதல் பிரச்சனை ஒன்றும் சிஎஸ்கே அணிக்கு இருக்கிறது. அது என்னன்னா, சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில்
இந்த 2 அணிகளும் இதுவரை மோதிய போட்டிகளில் பஞ்சாப் அணிதான் அதிக போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. எப்படி? பஞ்சாப் அணிதான் சிஎஸ்கே அணியின் ஹோம் கிரவுண்டில் சிஎஸ்கே அணியை அதிகமாக வீழ்த்தியிருக்கிறது. இது கேட்பதற்கே அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் சிஎஸ்கே அணியின் சொந்த மைதானத்தில் பஞ்சாப் அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணியின் வெற்றி சதவீதத்தை விட பஞ்சாப் அணியின் வெற்றி சதவீதம்தான் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் ஐபிஎல்லின் வரலாறு. ஆகவே புள்ளி விவரங்கள் அனைத்தும் சிஎஸ்கே அணிக்கு எதிராகத்தான் இந்த போட்டியில் இருக்கிறது. ஜோதிட கணிப்புகள் மட்டுமே தான் சிஎஸ்கே அணிக்கு ஆதரவாக நிற்கிறது. ஆகவே இன்றைய போட்டியில் ஜோதிட கணிப்பின்படி சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருந்தாலும், அதே சமயம் திறமையின் அடிப்படையிலும் புள்ளி விவரங்களின் அடிப்படையிலும் இந்த போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெறுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளின் புள்ளி விவரங்களை பார்ப்பதை விட இந்த சீசனில் 2 அணிகளிலும் பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக சிஎஸ்கே அணியில் சஞ்சு சாம்சன் உள்ளிட்டவர் வந்திருக்கிறார். அதேபோல ஜடேஜா போன்றவர் வெளியேறியிருக்கிறார். ஆக இதற்கு முன்பு இருந்த அணியின் நிலவரத்தை ஒப்பிட்டு பார்த்தால் இப்போது இருக்கும் சிஎஸ்கே அணியின் நிலவரம் மொத்தமாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தையும் கணக்கில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் ஏற்கனவே சொன்னது போல இதற்கு பிறகு இந்த சீசனில் சிஎஸ்கே அணி எப்படி விளையாடப் போகிறது என்பதற்கு இந்த போட்டியின் ரிசல்ட் தான் அளவுகோலாக இருக்கப் போகிறது. அதே சமயம் சிஎஸ்கே வீரர்களின் நம்பிக்கையாகவும் இந்த போட்டியின் வெற்றிதான் இருக்கப் போகிறது. சொந்த மைதானம் அல்லாத அவே மைதானங்களில் தோற்றாலும் கூட சொந்த மைதானங்களில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றுவிட்டால் இனிவரும் போட்டிகளில் சிஎஸ்கே அணி வீரர்களுக்கு அது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துவிடும். அதுவும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணிக்கு எதிராக பஞ்சாப் அணியின் வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அணியை சிஎஸ்கே அணி இன்றைய தினம் சேப்பாக்கம் மைதானத்தில் வீழ்த்திவிட்டால் அது சிஎஸ்கே வீரர்களுக்கு இன்னும் கூடுதல் நம்பிக்கையை அது கொடுக்கும். ஆகையால் தான் இன்று நடைபெறும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவது அவசியமாகும். அப்படியாக சிஎஸ்கே அணி வெற்றி பெற வேண்டுமென்றால் இன்றைய போட்டியில் முக்கியமான மாற்றங்களையும் சிஎஸ்கே அணி செய்தாக வேண்டும். பேட்டிங் வரிசையிலும் மாற்றம் செய்ய வேண்டும். அதேபோல ருத்ராஜின் கேப்டன்சியிலும் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும். எந்தெந்த பவுலர்களை எப்போது பயன்படுத்த வேண்டும், அதேபோல சூழலுக்கு தகுந்தது போல பேட்ஸ்மேன்களை மாற்றி அனுப்ப வேண்டும் என்ற முக்கியமான விஷயங்களையும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி கவனமாக கையாள வேண்டும். அதுவும் தோனி இல்லாத இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி இன்னும் கூடுதல் கவனமாக செயல்பட வேண்டும். அப்படியாக கவனமாக விளையாடி இன்றைய போட்டியில் மட்டும் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றுவிட்டால் கண்டிப்பாக இந்த சீசனில் சிஎஸ்கே அணி பாதி கிணற்றை தாண்டியதற்கு சமமாகும். அதுவும் அடுத்த ஒரு சில நாட்களில் தோனி சிஎஸ்கே அணிக்கு திரும்பி விடுவார். அதன் பிறகு சிஎஸ்கே அணி எப்படியாவது ஒரு சில வெற்றிகளை பெற்று உறுதியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். ஆக அதற்கு முன்பு ருத்ராஜின் தலைமைத்துவத்திற்கு சவால் விடும்படி இருக்கும் போட்டியாகத்தான் இன்றைய போட்டி பார்க்கப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்று நடைபெறும் போட்டியில் ஜோதிட கணிப்பின்படி ரிசல்ட் என்பது வருமா, அல்லது இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளின் புள்ளி விவரங்களின்படி ரிசல்ட் என்பது வருமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.